தமிழ் மக்களுக்கு வணக்கம். லுங்கியுடன் ஸ்டாலின். இத நான் சொல்லலைங்க. திமுககாரங்க தான் அத பரப்பிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஸ்டாலினுடைய மருத்துவ அப்டேட்டுக்கு வந்துருவோம். இன்றைக்கு நான் சொன்னது போல, இன்னைக்கு நிறைந்த அமாவாசை. நிறைந்த அமாவாசை தினமாக இன்று சுப முகூர்த்த அந்த நேரத்தில ஸ்டாலினுக்கு அந்த பேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்படுவதற்காக 3 மருத்துவர்கள் அங்கே கூடியிருக்கிறார்கள். அதில ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். டாக்டர் நரசிம்மன் ஹைதராபாத்திலிருந்து வரவழைக்கப்பட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாம அஷோக் சென் அப்படின்றவர் இங்க. அது தவிர்த்து டாக்டர் செங்குட்டுவேல் இதய ஸ்பெஷலிஸ்ட். இவங்க 3 பேரும் தான் சேர்ந்து இந்த முடிவை எடுக்க போறாங்க. அந்த பேஸ்மேக்கர் பொருத்தப்படும் அப்படின்றது நமக்கு வரக்கூடிய தகவல். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நேற்று அந்த வீடியோ கான்ஃபரன்சிங் எல்லாம் பண்ணி ஒரு நாடகம்லாம் காமிச்சாங்க பார்த்தீங்களா? அது எதுவுமே வந்து அடுத்த நாள் என்ன நடக்கப் போகுது என்பதனை காண்பிக்கும் விதமாக இல்லை அப்படின்றத நம்ம அழுத்தம் திருத்தமா சொன்னோம். நாம மட்டும் தான் பார்த்தீங்கன்னாக்க, திரும்ப திரும்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். பேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, காலையில 7:30 மணியிலிருந்து அந்த சிகிச்சை அப்படின்றது பார்த்தீங்கன்னா, அந்த அறுவை சிகிச்சை என்பது கிட்டத்தட்ட 1 1/2 மணி நேரம் நடைபெற்றிருக்கிறது. அதுக்கப்புறம் ஒரு 1 1/2 மணி நேரம் அவர் மயக்க நிலையில் இருந்திருக்கிறார். இப்போ அவர் வந்துட்டு சுயநினைவுக்கு திரும்புவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. திரும்ப திரும்ப நம்ம சொல்வது இதுதான். நாம வந்து இந்த ஆஞ்சியோ, இஞ்சியோன்னு பொய்யெல்லாம் சொல்ல மாட்டோம். அதில பாதி உண்மையை சொல்லிட்டு தப்பிக்க மாட்டோம். நாம சொல்வது உண்மை. அது என்னன்னா, பேஸ்மேக்கர் கருவி பொருத்தப்பட்டிருக்கிறது. அது பொருத்தப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் மேலும் ஒரு 3, 4 நாட்கள் அவர் வந்து ஓய்வில் இருக்க வேண்டும். அதுவும் மருத்துவமனையின் கண்காணிப்பில் இருக்க வேண்டும். அது 1 வாரம் கூட இருக்கலாம். இல்ல 3, 4 நாட்கள் கூட இருக்கலாம் அப்படின்றது தான் நேற்று சொன்னது இன்றைக்கு ஊர்ஜிதமாகி இருக்கிறது. பாதி உண்மையை ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் அல்லது பாதி பொய்யை சொல்லி இருக்கிறார்கள். பேஸ்மேக்கர் என்றால் என்ன அப்படின்றத நிறைய பேர் நீ கூகுள் பண்ணி கூட பார்க்கலாம். இதில ஒன்றும் பெரிசா நான் சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு தான் எல்லாமே ஏஐல, கூகுள்ல எது போனாலும் தெரியுதே. அதில என்ன அப்படின்னாக்கா, இந்த கருவி என்பது இந்த இதய ஓட்டத்தை சீராக்குவதற்காக பொருத்தப்படுகிறது. இது பலருக்கு ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கிறது. உதாரணத்திற்கு பார்த்தீங்கன்னாக்கா, முரசொலி மாறனுக்கு பேஸ்மேக்கர் பொருத்தப்பட்டது. இந்த மாதிரி நிறைய பேருக்கு பொருத்தப்படுகிறது. இது பொருத்தப்படுவதனாலேயே ஒருவருக்கு மிக மோசமான நிலையில் அவர் இருக்கிறார் என்ற அர்த்தம் கிடையாது. அதே சமயத்தில பேஸ்மேக்கர் என்பது பொருத்தப்படுகிறது என்பதனாலேயே ஒருவருக்கு உத்தரவாதம் முழுமையாக கொடுக்க முடியுமான்னா, அதுவும் கொடுக்க முடியாது. ஏனென்றால் பேஸ்மேக்கர் அந்த இதய துடிப்பை சீராக வைப்பதற்கு என்ன செய்ய வேண்டுமோ அந்த கருவி செய்யும். ஆனால் பிற உடல் பாகங்கள் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். மற்ற ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா? அது அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். அப்படி ஒத்துழைக்கிறதா அப்படின்றதும் ஒரு கேள்விதான். அதனால தான் நீங்க பார்த்தீங்கன்னா, பேஸ்மேக்கர் வைத்ததுனாலேயே ஒருவர் 100 ஆண்டுகள் இருக்க முடியுமான்னா இருக்க முடியாது. அதேபோல பேஸ்மேக்கர் வைத்ததினால் ஒருவர் உயிருக்கு உடனே ஆபத்து என்றால் அதையும் நம்ம சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு நிலைதான். எனினும் இதை வைத்திருக்கிறார்கள் என்பதனை இவர்கள் மறுப்பார்கள். இவர்கள் சொல்ல மாட்டார்கள். மீடியாவில் இதை மறைப்பார்கள். ஆனால் இவர்கள் என்ன செல்வி ஜெயலலிதா அவர்கள் மருத்துவமனையில் இருந்தபொழுது என்னெல்லாம் கேள்வி கேட்டார்கள் என்பதை கடந்த காணொளியிலேயே நான் பேசியிருக்கேன். நான் திரும்பி வந்து விவரிக்க விரும்பல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். திமுககாரங்க எப்படி கிளம்பியிருக்காங்க அப்படின்னா, அங்கே பாருங்கள் ஸ்டாலின் கைலி கட்டியிருக்கிறார், லுங்கி கட்டியிருக்கிறார். அந்த லுங்கி என்பது தான் திராவிடத்தின் அடையாளம். என்னது? துவைக்காத லுங்கி, இந்த அழுக்கு லுங்கி தான் திராவிடத்தின் அடையாளமா? வேற உங்களுக்கு அடையாளமே கிடைக்கலையா? அவர் லுங்கி கட்டி உட்கார்ந்திருக்காராம். அதுதான் திராவிடத்தின் அடையாளம். இது சாமானியர்களின் அடையாளம். எப்படி இவர் சாமானியர் ஆவார்? இவர் என்னைக்காவது உழைத்திருக்கிறாரா? இவர் என்ன செக்கு இழுத்திருக்கிறாரா? இல்லை இவர் வண்டி இழுத்திருக்கிறாரா? கல் உடைத்திருக்கிறாரா? இல்லை வேற கூலி தொழில் ஈடுபட்டிருக்கிறாரா? இந்த 50 ஆண்டுகளில் ஏதாவது இவருடைய உடல் உழைப்பு என்பதனை போட்டிருக்கிறாரா என்றால் எதுவும் கிடையாது. கருணாநிதியின் மகன் அதனால் அங்கே வந்து அமர்ந்தார். இவ்வளவுதான். நாம என்ன சொல்றோம்? 50 ஆண்டு காலம் ஸ்டாலின் பயணித்தார். 50 என்ன பயணிச்ச? ஒரே ஒரு வழக்கு அன்னையிலிருந்து இன்னி வரைக்கும் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா மிசா அப்படின்னு. மிசாவில் சிறைக்கு சென்று. மிசாவுக்கு நீ சிறைக்கு ஏன் சென்றாய்? மிசா இப்போ திருச்சி வேலுச்சாமி ரொம்ப நியாயமான கேள்வியை கேட்டிருக்காரு. நான் மிசாவை எதிர்த்தேன். நான் போராட்டம் செய்தேன். அதனால் நான் மிசாவில் கைது செய்யப்பட்டேன். நீ என்ன போராட்டம் செய்தாய் என்று முன்னை கைது செய்தார்கள். ஸ்டாலின் ஏதாவது போராட்டம் செய்து நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை ஏதாவது செய்தியாவது இருக்கா? ஸ்டாலின் இந்த போராட்டத்தை எமர்ஜென்சியை எடுத்து செய்தார் அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஒன்றும் கிடையாது. அப்போ நீ எதில் போயிருக்க? என்னுடைய அனுமானம், இது என்னுடைய அனுமானம். இது யாரும் கேள்வி கேட்க முடியாது. என்னுடைய அனுமானம், நீ பொம்பளை கேஸில் உள்ளே போயிருக்க. மிசா காலத்தில் கைது செய்யப்படுவதும் மிசாவுக்கு எதிராக போராடி கைது செய்வதும் 2 வேற வேற விஷயங்கள்.
நீ மிசா காலத்தில் கைது செய்யப்பட்டவர் தான். நீ ஒன்றும் மிசாவில் எதிராக போராடி கைது செய்யப்படவில்லை. அப்படி எந்த போராட்டமும் நீ நடத்தியதாக எனக்கு தெரியல. நான் எந்த செய்தியும் பார்க்கல. இந்த ஒன்றத்தை மட்டுமே வைத்துக்கொண்டு உருட்டி கொண்டிருக்கிறார்கள். இதை விடுத்து ஸ்டாலினுடைய மிகப்பெரிய போராட்டம், ஸ்டாலினுடைய உழைப்பு அப்படின்னு ஏதாவது காமிக்க முடியும்னா எதுவும் கிடையாது. ஆனால் பீத்த பெருமை என்ன, கைலி கட்டி இருக்கிறார். எப்படிலாம் பில்டப் கொண்டு போகிறாங்க பாருங்கள். எவ்வளவு முட்டாளாக நம்ம எல்லாம் நினைத்திருந்தால், நீ நானும் சாமானியராக இருந்து கட்டக்கூடிய கைலிக்கும் இவர்கள் அங்கே வசதிக்காக கட்டக்கூடியதையும் அப்படியே ஒப்பிட்டு பார்க்குறாங்க பாருங்க. அப்படி ஒப்பிட்டு கொண்டு வராங்க பாருங்க. இதுக்கு பேர் தான் அக்மார் கருணாநிதித்தனம். முட்டா ஸ்டாலின் கைலிக்குள்ளே என்ன ஜட்டி போட்டிருக்காரு. ஜட்டி போட்டாரா இல்லையா? ஜட்டி போடுவது திராவிடமா, ஜட்டி போடாமல் இருப்பது திராவிடமா? ஏன்னா இதே ஸ்டாலினுடைய அப்பா கருணாநிதியை கைது செய்ய வரும்பொழுது கைலி தான் கட்டிக்கிட்டு இருந்தார். அதையும் சொல்கிறாங்க, கருணாநிதியும் கைலி கட்டியிருப்பார். நம்ம கைலி தான் கட்டிக்கிட்டு இருந்தார். அப்போ போலீஸ்லாம் நின்றுருக்கு. இந்த பக்கம் எல்லாம் ஃபுல்லாக போலீஸ் நின்றுருக்காங்க, அந்த பக்கம் லேடி போலீஸ் அந்த பக்கம் நின்றுருக்காங்க. எல்லாரையும் வச்சுக்கிட்டே இருந்து நான் உள்ளாடை கூட அணியவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கக்கூசுக்குள்ளே ஓடி போயிட்டு அங்கேருந்து மாறனுக்கு ஃபோன் போட்டு அவங்கள வர சொல்லிவிட்டு வெளியே வர மாட்டேன்னு அடம்பிடித்தவர் தான் உன்னுடைய அந்த கைலி திராவிடர் கருணாநிதி. அதனால தான் கேட்குறேன். அடுத்தது அதையும் நோட் பண்ணுவீங்களாடா? ஸ்டாலின் கைலி அணிந்திருக்கிறார், அது திராவிடத்தின் அடையாளம். உள்ளே ஜட்டி போட்டிருக்கிறாரா இல்லையா? அதை வைத்து திராவிடத்தின் அடையாளம் என்ன என்பதை தெரிந்து கொள்வோமா? எப்படி கிளம்புவீங்களாடா? ஏன்னா இவ்வளவு மானங்கெட்டு போய் அலையிறீங்க. பேச வர விஷயமே இல்லையா? இதில் பார்த்தீங்கன்னாக்க அங்கே வீடியோ கான்ஃபரன்சிங்கில் அவர் வந்தார். வீடியோ கான்ஃபரன்சிங்கில் வந்து என்ன செய்தார்? உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டம் சரியாக செயல்படுகிறதா என்று கேட்டார். என்னது உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு ஏமாத்து வேலை. உங்களுடன் ஸ்டாலின் என்பதனையே அவர் தேர்தலுக்கு 8 மாதம் இருக்கும்பொழுது தான் ஆரம்பிக்கிறார். அந்த ஏமாத்து வேலையை மேற்பார்வை செய்தாராம். சரி, எத்தனை ஃபைல்ஸ் சைன் போட்டார்? இதில் மிரட்டல் வேற. என்ன மிரட்டல்னா, முதலமைச்சருடைய உடல்நிலை குறித்து வதந்தி பரப்புபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஏண்டா 4.5 ஆண்டுகளாக எதையுமே கழட்டாதவர் இப்பொழுது மருத்துவமனையில் அமர்ந்து கொண்டு கழட்டி கொண்டிருக்கிறாருன்னு உருட்டுறதே நீங்கள் தான்டா. வதந்தி பரப்புவது நீங்கள் தான்டா. அதனால்தான் நான் பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன், இங்கே திரும்பியும் சொல்கிறேன். ஸ்டாலின் மூளையுள்ளவர் என்று சொன்னால் அது அவதூறு. ஸ்டாலின் அறிவாளி என்று சொன்னால் அது அவதூறு. ஸ்டாலின் உத்தமன் என்று சொன்னால் அது அவதூறு. ஸ்டாலின் நேர்மையாளர் என்று சொன்னால் அது அவதூறு. ஸ்டாலின் நல்லவர் என்று சொன்னால் அது அவதூறு. இது எல்லாமே அவதூறு. சரியா? ஆனால் ஸ்டாலின் ஒரு அயோக்கியன் என்று சொல்வது என்ன அவதூறு வர முடியும்? எப்படி நீ வழக்கு போட முடியும்? நீங்கள் வதந்தி பரப்பலாம். 4.5 ஆண்டுகளாக செயல்படாத ஸ்டாலின் மருத்துவமனையில் அமர்ந்துதான் செயல்படுகிறாருன்னு நீங்கள் வதந்தி பரப்பலாம். நியாயமாக உங்கள் மேலே தான்டா அவதூறு வழக்கு போடணும், என் மேலே ஏன் போடணும்? அப்போ இந்த காமெடியும் அரங்கேறி கொண்டிருக்கிறது. 4.5 ஆண்டுகளாக ஸ்டாலின் எப்படியெல்லாம் செயல்பட்டார் நமக்கு யாருக்கா தெரியுமா? ஆனால் மருத்துவமனையில் அமர்ந்து கொண்டு ஒரு உத்தரவுலாம் பிறப்பிக்கிறாராம். ஏன் அப்போ மற்ற இடத்துல உத்தரவு பிறப்பிக்க மாட்டியா? அப்போலவுக்கு வந்தால் தான் உன் மூளை வேலை செய்யுமா? யார்கிட்ட இந்த ஏமாத்து வேலையெல்லாம் கொண்டு போய் நீங்கள் வந்து நிரூபிக்கலான்னு நினைக்கிறீங்க? யாரை ஏமாற்றுவதற்கு இதையெல்லாம் செய்கிறீங்க? உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்ற அந்த திட்டத்திற்கு வீடியோ கான்ஃபரன்சிங்கில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்று காண்பித்து கொண்டே இருப்போம். இன்னைக்கு காமியை பார்க்கலாம். இன்னைக்கு காமி வீடியோ கான்ஃபரன்சிங்கில் ஸ்டாலின் எங்கேன்னு காமி. இன்னைக்கு காமிக்க முடியாது. ஏன்னா அவர் சிகிச்சையில் இருக்கிறார். இதை நான் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா சிகிச்சை என்பது உடல் மூப்பு என்பது உடல் ரீதியான பிரச்சனை என்பது எல்லாருக்குமே வரக்கூடியது தான். எனக்கு வரலாம், உங்களுக்கு வரலாம், நமக்கு எல்லாருக்குமே வரலாம். அது இங்கே பேசும் பொருள் கிடையாது. ஆனால் இந்த வெட்டி விளம்பரம் எதற்காக அப்படின்றது தான் கேள்வி. அதற்கு நேரடியான பதில் இவர்களிடமிருந்து வருமா என்றால் வராது. ஆனால் இதை வைத்து அனுதாபமா? உன்னை பார்த்து உன் குடும்பத்தை பார்த்து எவனும் அனுதாபப்பட மாட்டான். எத்தனை குடும்பத்தை நாசமாக்கி இருக்கிறீர்கள் நீங்கள். இந்த உங்களுடன் ஸ்டாலின் திட்டமே பார்த்தீங்கன்னா, இந்த அலிபாபாவும் 40 திருடர்களும் படம் பார்த்துருக்கீங்களா? அந்த படத்தில் ஒரு சீன் வரும். என்னென்னா சுத்து போடுவாங்க. இந்த வீட்டை இன்றைக்கு கொள்ளையடிக்க வேண்டும் என்று அவர்கள் முடிவு எடுத்து சுத்து போட்டாங்கன்னா, அந்த வீட்டுக்கு ஒரு கிராஸ் மாதிரி போட்டு போவாங்க. அந்த மாதிரி உங்களுடன் ஸ்டாலின் என்கிற ஸ்டிக்கரை ஒட்டுகிறான் திமுக காரன் உன் வீட்டில் என்றால், உன் வீட்டில் புகுந்து நீ இல்லாத பொழுது கொள்ளையடிப்பதற்கு அடி போடுகிறான் என்ற அர்த்தம். அவனுடைய எண்ணம் அவ்வளவுதான்.
திமுக காரன் அதுக்கு மேலே யோசிக்க மாட்டான். அதனால உஷாராக இருங்கள் என்று கூறி ஸ்டாலினின் உடல்நிலை குறித்த வதந்திகளை பரப்புவதே அரசாங்கம் தரப்புதான் என்பதை அழுத்தம் திருத்தமாக கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.